கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல காலை ஆராதனைக்காக தேவனை எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, அப்பா உமை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய், உமை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற அப்பா இந்த உன்னத நேரத்திற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். உங்கள் கரங்களை கூப்பி தேவனை பக்தியோடு நாம் தொழுது கொள்ளும்படியான ஒரு வேளை இது. தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் பாராட்டின நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. அவர் நம் வாழ்க்கையை அவர்தான் மீட்டு கொண்டார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கிருபையாய் நடத்தி வருகிறார். நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து காப்பாற்றினார். அந்த அன்பு தெய்வத்தை நாம் வழிபட இதயத்தோடு மை துதிக்க விரும்புகிறேன். வாய்களை திறந்து சொல்வீர்களா? என் தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் கடந்து வர வேண்டும். தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே நம்மளை நிரப்ப வேண்டும். அவருடைய சிலுவை காட்சியை பார்க்கும் போதே உண்மையாகவே அன்பு பெருக வேண்டும். என் தேவனுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு தியாகம் நமக்குள் கடந்து வர வேண்டும். தேவன் அப்படியாய் ஜனங்களை தொட வேண்டும். முதலாய் வருகிறவர்களும் தேவனுக்கென்று தங்கள் இருதயங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த இடத்துல கடந்து வரும்படியாய் எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, மெய்யான தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். தேவன் எங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்வீராக. உமது கல்வாரி ரத்தத்தை நாங்கள் தியானிக்கும் போதே ராஜா, எங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. எங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு விடுதலை கடந்து வரும்படியாகவும் தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்படியாகவும் என் தகப்பனே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஏசப்பா, இந்த நிமிடத்தில் இருந்து நீர் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும். உமது நாமம் மட்டும் இந்த இடத்தில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம் அனைவரும் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் நாம் படிக்க போகிறோம். உண்மையாகவே உணர்ந்து படியுங்கள். ஆவியானவர் நம்மில் மகிமைப்படணும். கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே நிழலாடுதே. நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே நிழலாடுதே. கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். சிற்றின்ப கவர்த்திய சரித்திர நானே, தயை செய்து மனமிரங்கு. சிற்றின்ப கவர்ச்சிய சரித்திர நானே, தயை செய்து மனமிரங்கு. தயை செய்து மனமிரங்கு. இயேசுவே, தயை செய்து மனமிரங்கு. கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும் கரை சேர்த்திடும். மறைவான குற்றம் துணிகர பாவம் விடுதலை தாருமையா. மறைவான குற்றம் துணிகர பாவம் விடுதலை தாருமையா. விடுதலை தாருமையா. இயேசுவே, விடுதலை தாருமையா. கல்வாரிநாதா கல்வாரிநாதா, கரை போக்கிடும்
தங்கி தடுமாற செய்கின்றதே, தடுமாற செய்கின்றதே, இயேசுவே தடுமாற செய்கின்றதே. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். சிற்றின்ப கவர்ச்சியா கரித்திர நானே, தயை செய்து மனமிரங்கு. சிற்றின்ப கவர்ச்சியா கரித்திர நானே, தயை செய்து மனமிரங்கு. தயை செய்து மனமிரங்கு, இயேசுவே தயை செய்து மனமிரங்கு. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். பார்வையின் பாவம் சிந்தையில் தங்கி தடுமாற செய்கின்றதே, பார்வையின் பாவம் சிந்தையில் தங்கி தடுமாற செய்கின்றதே, தடுமாற செய்கின்றதே, இயேசுவே தடுமாற செய்கின்றதே. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே நின்றாடுதே, நிழலாடுதே. கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். கல்வாரி நாதா, கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். கல்வாரி நாதா, அவரை நோக்கி கல்வாரி நாதா, கரை போக்கிடும், கரை சேர்த்திடும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் கவலை, கண்ணீர், துயரம் இவைகளை கடந்து செல்ல நேரிடுகிறது. வாழ்வின் விடியலை நோக்கி விரக்தியின் உச்சியில் நின்று கொண்டு ஆறுதலை தேடி அலைந்த இதயங்களின் அந்த சோக ராகத்தை தான் இங்கு சுரம் பிரித்து உங்கள் முன் ஆறுதலின் தெய்வம் என்ற நாடகத்தை படைக்கிறோம். ஆம், யார் அந்த ஆறுதலின் தெய்வம்? ஆறுதல் தேடி வந்த அவர்கள் வாழ்க்கையில் அமைதி திரும்பியதா? விடைகாண இதோ இந்த நாடகத்தை பாருங்கள். களையெடுக்கும் கண்ணம்மா, களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களையெடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு. அத கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்கும். ஏ தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு.
அத கேட்ட சனம் கண்ணத்து மேல கைய வைக்கும். களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஏலே 6:30 மணின்னு அலாரம் அடிச்சுட்டு கிர்ன்னு அலாரம் அடிச்சுட்டு இருக்கிய. டேய் நீ இன்னைக்கும் குளிக்கலையா? டேட்டி ஃபெல்லோ. நிறுத்துங்கடா, உங்களை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான். சரி சரி அதை விடுங்க. அந்த பாச சோறு இருந்துச்சுன்னா பாருங்க, பிரிங்க சாப்பிடும். பாருடா அம்பானி பையன் புலம்புறாரு. டேய் டேய் கண்ணையா, நீ என்னடா காலங்காத்தால நீ சோகமா இருந்துட்டு இருக்க? என்னடா ஆச்சு? வீட்டுக்கு கால் பண்ணியிருந்தேன், மனசே சரியில்லை. வேலைக்கு வரதுக்கே மூடு இல்லைடா எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஆமாடா போலாம், வேலைக்கு போலாம். சாப்பாடு விட்டுட்டு போறீங்களே. வசந்தி, வசந்தி, என்னங்க தான் என்னவா பண்ற? ஒரு காப்பி கொடுமா செல்லம். வாரத்தில் வேற வேலையெல்லாம் போய் சனி ஞாயிறு மட்டும் தான் உன் கையால் சாப்பாடு சாப்பிட்றேன். அதுவும் அந்த காப்பி இருக்கே, அடடா சும்மா சொல்லக்கூடாது. கோயம்புத்தூர் டிகிரி காப்பி தோத்துது போ. போதும் போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. சரி, இப்போதான் டிஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதோ காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் தான். சரிம்மா சரிம்மா. அடடா மணமணக்குதே. இந்தாங்க தான் காஃபி. நான் பார்த்தேன். அடடா கலக்கிறப்போ சூப்பராக இருக்குதுமா. ஆமாம் வசந்தி, டிசம்பர் மாதம் வருது, என்ன அமைதியாகவே இருக்க? என்ன மலேசியா போகலாமா? மலேசியா போய் போய் போர் அடிச்சிச்சு. சரி, இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக வேற எங்கேயாவது ஆஸ்திரேலியா போகலாமா தான்? ஓகே ஓகே, டபுள் ஓகே சொல்லும். சரிங்க. நான் கூட பேப்பர்லாம் பார்த்தேன், டிசம்பரில் ஆஃபர்லாம் போட்டிருக்கான். நான் டிக்கெட்லாம் இந்த வாரமே புக் பண்ணிடுறேன். நம்ம ஆஸ்திரேலியா போய் ஜாம் ஜாம் என்ஜாய் பண்ணலாம். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே தான். ஆமாம் இன்னைக்கு என்ன டிஃபனு? அதுவா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா. யாரு இந்த நேரத்தில் கதவை தட்டுறது? யாரா இருக்கும்? அத்தை, வாங்க அத்தை. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறை? ஆமாம், எங்கே பெத்தேனே என் பையன்? இப்போதான் அத்தை குளிக்க போனாங்க. ஆ சாப்பாடு ரெடியாக இருக்கு, எடுத்து வைக்கிறேன். வாங்க அத்தை, உட்காருங்க அத்தை. ஆமாம் ஆமாம், இப்போ சாப்பிட தானே நாங்கள் வந்தோம். ஆ ஆமாம், வரும்போதே கவனித்தேன், அந்த மூஞ்சியில் ஒரு சந்தோஷக்களை அப்படியே தாண்டவாடுது. என்ன மேட்ரு? அதுவா அத்தை, இப்போதான் நானும் அவங்களும் ஒரு 5 days லீவு போட்டுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வரலான்னு சொல்லி. அதுதான் அத்தை. ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, மலேசியான்னு அப்படியே போயிட்டே இருங்க. வீட்டில் என்ன தேவை அதை மட்டும் நடத்தாதீங்க. ஆமாம், நானும் பார்க்குறேன், ஒரு வீடுன்னா குழந்தை குட்டிங்க இங்கேயும் அங்கேயும் ஆடி விளையாடும். ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வந்தால் எப்போ செவுத்தியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் நீ மட்டும் எது தேவையோ அதை மட்டும் செய்யாத. இந்த பாரு, நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிடுறேன். இன்னும் 2-3 மாதம் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ளே உன் வயிற்றில் ஒரு புழு பூச்சி உண்டாகலை, என் பிள்ளைக்கு நான் வேறு இடத்துல பொண்ணு பார்த்துருவேன். அப்புறம் என்கிட்ட கோச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. என்னத்த சொல்கிறீங்க? எனக்கு மாத்திரம் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இல்லையா? நானும் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, போகாத கோவிலும் இல்லை. நானும் என்னத்த பண்ணுறது? இப்போ கூட ஆஸ்திரேலியா போகலான்னு நினச்சோமே தவிர, ஆனால் என் உள் மனசில் நான் நினச்சதெல்லாம் அங்கேயும் ஒரு கோவில் இருக்குமா, போய் பார்க்கலாமான்னு அத்தை. என்னத்த பண்ண சொல்கிறீங்க? இந்த அளப்பெல்லாம் அளக்காத என்கிட்ட. வசந்தி, ஏன் அழுவுற?
வாடா. வா. இவ்வளவு நாள் என்ன மலடி மலடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னம்மா வந்தது வராதமா நீ சொல்லிட்டியா ஏதாவது ஒண்ணு? நான் என்ன தடை சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை. உடனே என் மேலே குதி. நீ ரொம்ப ஒழுங்கு பாரு. ஆமாம், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கா இந்த வீட்டில்? நான் உன் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன் பாரு, எப்பா பாரு. போனால் அவர் 2க்கு 3 பிள்ளைய பெற்று கொடுத்துருக்கா. ஆனால் இங்கே என்ன வாழுது? நான் எப்போ வந்தாலும் இப்படியே போர் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற வேலை தான். என்னம்மா ஒரு மனசே இல்லாமல் பேசுகிறீங்களேம்மா? யார்? நான்? எனக்கு தெரியுமே. உடனே அவள் அப்படியே உனக்கு சொக்குப்பொடி போட்டு மயக்கிருப்பா, எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒன்றுடா முடிவாக சொல்லிவிட்டேன், அவளையே கேட்டுப்பார். 2-3 மாதம் உனக்கு டைம். அதுக்குள்ளே ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கல, உனக்கு நான் வேறு இடத்துல பொண்ணு பார்த்துடுவேன். அவ்வளோதான் சொல்லிட்டுமா. இந்த ஜென்மத்தில் எனக்கும் வசந்திக்கும் குழந்தையே இல்லைனாலும் வசந்தி தான் எனக்கு பொண்டாட்டி. இது யாராலையும் மாற்ற முடியாதுமா. உடனே ஆரம்பிச்சிருவேடா. இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதான். சரி போ. எந்த இடத்துல எனக்கு மரியாதை இல்லையே, நான் என்னத்தை இன்னும் இங்கே இருக்கிறது? நான் உன் தங்கச்சி வீட்டுக்கே போகிறேன். நீ ஆச்சு அவளாச்சு கேடுங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா எங்களை. ஏம்மா வசந்தி, எங்கள் அம்மாவை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும் தானே? நான் என்னைக்காவது ஒன்று அப்படி பேசியிருக்கானா? கவலைப்படாதம்மா, ஏதாவது அவங்க பேசிட்டு போகிறாங்க, விடு, கவலைப்படாது. இல்லத்தான், அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நம்மளுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இதுவரை ஒரு குழந்தை இல்லை. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றதுல நல்லது இல்லத்தான். அத்தை சொல்ற மாதிரி நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அத்தா. வசந்தி என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? இந்த வாழ்க்கையில ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்க முடியாதுமா. நினைச்சு பார்க்க முடியாது, தெரியுமா? அத்தா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தா. இந்த 5 வருஷமா நானும் மலடி மலடின்ற பேச்சு கேட்டுட்டு இந்த உலகத்துல வாழறதை விட அத்தா இந்த உலகத்தை விட்டு செத்து போயிடலாம் அத்தா. செத்து போயிடலாம் அத்தா. என்ன பைத்தியக்காரத்துல பேசுற? அப்படி ஒரு நிலை வந்தா உன்னை விட்டுட்டு என்னால வாழ முடியும்னு நினைக்கிறியா? முடியாது வசந்தி, முடியாது. நம்ம 2 பேருமே சேர்ந்து போயிடலாமா? ஐயோ அத்தா, பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும் கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும் கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும் மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு. உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஹலோ கண்ணு, கண்ணு. ஹலோ சொல்லுங்கம்மா. பா. ஹலோ ஏம்மா என்னம்மாச்சு? ஏம்மா பா உங்கள் வார்த்தைலாம் படபடக்குது. எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலப்பா. என் பக்கத்தில் யார் நிற்கிறாங்க தெரியுமா? நீ வட்டி வாங்கினியே, இந்த கடன் வாங்கின அந்த வட்டிக்காரன் இங்கே நிற்கிறான்ப்பா. அவன் திடீர்னு வந்து எல்லா காசையும் கட்டுனாதான் ஆச்சு, இல்லைன்னா சாமான் சட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவேன்னு சொல்லிட்டாப்பா. பா உன்னோட தங்கச்சிங்களையும் வச்சுட்டு நான் எங்கே தான்ப்பா போவேன்? எனக்கும் என்ன பண்ணணுன்னே தெரியல. கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதுப்பா. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலப்பா. ஆமாம், நீங்கள் அழுகாதீங்கம்மா, தயவு செய்து அழுகாதீங்கம்மா. பா நீ தானே தைரியமா இருங்க, தைரியமா எவ்வளோ நீ சம்பாதிச்சு காசு அனுப்புகிற, கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி தான் நீ அனுப்புகிற தம்பி. ஆனாலும் என்ன அனுப்புனாலும் பத்தலையே.
நம்ம என்னதான் பண்ண போகிறோமோ தெரியலையே. எனக்கு மனசெல்லாம் நடுங்குதுப்பா. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலப்பா. அம்மா நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் நம்ம தைரியமாக இருக்க முடியுங்க. நான் உங்களை நம்பி தான் இங்கே வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. நான் எதனா பண்ணுறேன். நான் நீங்கள் தைரியமாக இருங்க. சரிப்பா, உன்னை நம்பி தான்ப்பா இருக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. என் சோதனை மேலே சோதனை. ஏன்டா ஆள்ற? ஏய் கண்ணையா, உனக்கு என்னடா ஆச்சு? என்னத்தடா சொல்கிறது. அம்மா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சிங்கப்பூருக்கு வந்தேன். சிங்கப்பூர் வர்றதுக்கு நான் 1.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன் ஏஜென்சிகிட்டேருந்து. இங்கே வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசு அமிச்சா கூட அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு வட்டி கூட கட்ட முடியல என்னால். என்ன மனசில் பதுக்குது. அவன் சேட்டு வந்து வேறு மிரட்டிட்டு போகிறான். எங்கள் அம்மா அழுகுறாங்க. இதில் வேற கல்யாண வயசில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள கரை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. தாங்கவே முடியல என்னால். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு இருக்கேன். உன்ன மாதிரி தான் நானும் கடங்காரங்க இருக்கேன். எல்லாம் அழுதுட்டா இருக்கேன். ஒரு பீர் உள்ளே போச்சுன்னா கடனாவது கத்திரிக்காவது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. விடாத. நீ சும்மா இருடா. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கான். ஏய் கண்ணையா, நீ கவலைப்படாதடா. அவன் சேட்டு சும்மா சொல்லியிருப்பான்டா, பயமுறுத்தி இருப்பான். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும்டா. எப்படிடா பேடாம இருக்கிறது? அவன் சேட்டு சொன்னதை நினைச்சா எனக்கே கையால் நடுங்குதுடா. எப்படி பயப்படாம இருக்கு சொல்லு? அந்த 1.5 லட்ச ரூபாய் வட்டி அடைக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் என்னுடைய பழைய பணம், என் தங்கச்சி கல்யாணம், நான் என்ன பண்ணுவேன்? அந்த தெய்வம்னு ஒன்று இருக்கான்னு தெரில. அது இருந்தால் அது மாதிரிலாம் பண்ணுமா? எங்கன்னா சாவலாம் போல இருக்கு தெரியுமா? ஏன் செத்து போயிடலாம் போல இருக்கு. அப்படியெல்லாம் மறந்தாலும் நதியத்து போனாலும் திசை மாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இழந்தாலும் சாதிசனம் மறந்தாலும் நதியத்து போனாலும் திசை மாறி அலைஞ்சாலும் இருந்ததெல்லாம் இழந்தாலும் மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு. உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தரணி எண்ணம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஐயா, யாரையா நீங்க? இந்த உலகத்துல வேதனை அவமானத்தோட வாழ்றதை விட செத்து போயிடலான்னு நினைக்கும் பொழுது நீங்க பாடின அந்த பாடல் ரொம்ப ஆறுதலா இருந்ததுயா. யாரையா நீங்க? ஆமாங்க ஐயா, இந்த கடன் கஷ்டத்தினால சாவுதான் முடிவுன்னு இருந்தேன் நான். நீங்க பாடின பாட்டு என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குயா. யாரையா நீங்க சொல்லுங்கய்யா. துன்பத்தோட துக்கத்தோட முடிவு மரணம்னா இந்த பூமியில யாருமே உயிரோட இருக்க முடியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். சரியான நேரத்துல தான் ஏசப்பா இந்த பக்கமா என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏசு? ஏசு அவர் தான் கிறிஸ்துவோட தெய்வமாச்சே. ஆமாங்கய்யா, நான் கூட அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யாருங்க? எனக்கு சொல்லுங்கய்யா. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் இல்லை, இந்த வானத்தையும் பூமியும் படைத்து ஏன் உங்களையும் என்னையும் படைத்த அவர் ஒருவரே உயிருள்ள தெய்வம். ஐயா, நீங்க சொல்றதை கேட்டா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கியா எங்களுக்கு. நானும் தகவல் ஏதோ ஒன்று காணா போய் ரொம்ப நாளாக காணா போய் இப்போ கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. சொல்கிறேன், நான் என்னை பற்றி சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னால் உங்களை மாதிரி இந்த தேசத்துக்கு வேலை தேடி வந்தவன் தானா. என்ன பண்ணுறது,
கடன் பாரம் கஷ்டத்தோட அந்த தேசத்தை தேடி வந்தேன். ஆனால் அந்த தரித்திரம் இங்கேயே என்ன விடலை. என்னோட வேலையும் போச்சு. மரணம் தான் முடிவுன்னு இந்த தேக்காவில் இந்த ரேஸ்கோஸ் ரோட் பக்கத்தில் ஒரு புல்தரையில் அமர்ந்து ஒரு பெஷவாட்டில் திறந்தப்போ 2 சகோதரர்கள் என்னை வந்து கூப்பிட்டாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல. என் கையில் ஒரு நோட்டீஸை கொடுத்தாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் பாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதில் எழுதப்பட்டிருந்தது. இயேசுவை பற்றி எனக்கு நிறைய சொன்னாங்க. என் மனசில் ஏதோ ஒரு ஆறுதல் வந்தது. என்னை சர்ச்சையை கூப்பிட்டாங்க. கிங் ஆஃப் குளோரின்னு ஒரு சர்ச்சையை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு தெரியல, அன்னைக்கு வரைக்கும் நான் பெறாத ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என் மனசில் வந்தது. அன்னையிலேருந்து அந்த சர்ச்சைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புத அடையாளங்களை சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் முடிவு பண்ணேன், இந்த இயேசு ஒருத்தரால தான் என்னோட பிரச்சனையை தீர்க்க முடியும்னு. அந்த இயேசுவை என்னை மனசால ஏற்றுக்கிட்டேன். இயேசு என்னை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே என் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கிங் ஆஃப் குளோரி சபையோடு சேர்ந்து இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை எத்தனையோ பேர் என்ன போல் அழிஞ்சு போகிறவங்களுக்கு ஆதரவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குயா. அந்த இயேசுவை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குயா. நிச்சயமா இயேசுவை பற்றி நீங்கள் நிறைய தெரியணும். உங்கள் பிரச்சனையெல்லாம் இயேசு ஒருத்தரால் மட்டும்தான் மாற்ற முடியும். வாங்க, நான் உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறேன். ஆமாண்டாங்கண்ணையா, நானும் கவலை மறக்கிறதுக்காக பிடிச்சேன். எல்லாம் சரியாயிட்டு நினச்சேன். எல்லாம் ஒன்றும் சரியாகல. ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்காக தன் ஜீவனை விட்ட தெய்வம் அதான் உண்மையான தெய்வம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில பாவம் அதிகரிச்ச போது இந்த உலகத்தை படைத்த தந்தையாகிய தெய்வம் இந்த பூமியை அழிக்க மனமில்லாதவராய் இந்த பூமிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா அற்புத அதிசயங்களை செய்து முடிவில் ஒரு நாள் மரணத்துக்காக பாவிகளின் கையில் ஒப்படைக்கப்பட்டார். ஒரு நாள் கெத்செமனே தோட்டத்தில். வேர்வை ரத்தமாய் மாறிடவே நீர் வியாகுலத்தால் வேதனையில் போரிடவே தாங்கா துயரமதில் நீர் தனிமையிலே தவிக்கின்ற போது சீஷர்கள் உறங்கையிலே காதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் படியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம் கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து தடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியும் அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கால்
ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. கரம் எல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு, கரம் எல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு, கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா, இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா, பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே, உங்கள் இதயத்தில் ஈட்டியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் உலகத்தை ரட்சிப்பவன் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற, சிந்தையில் பாவம் எருசலேம் தேவாலயத்தை 3 நாட்களில் இடித்து எழுப்புபவன் உன்னை நீ விடுவித்துக்கொள். அவன் உடைய எடு, சீட்டு போடுவோம், யாருக்கு கிடைக்கிறதோ நாம் எடுத்துக்கொள்வோம். உன்னுடைய சூட்டுங்கள் அவருக்கு. தேவகுமாரன் அரசே, அதுதான் சிலுவையின் உருகாதோ நெஞ்சம் அவதானே தஞ்சம். தேவகுமாரன் கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம். பார்த்தீர்களா, நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். இந்த இயேசு ரத்தத்தால் மட்டும்தான் நம்மளை விடுவிக்க முடியும். ஐயா, இவ்வளவு அற்புதமா? இது தெரியல ஐயா எங்களுக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டே செத்து போயிடலான்னு இருந்தோம். நாங்களும் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, போகாத கோவில் கிடையாது. அந்த இயேசு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரா? எனக்கு ஒரு குழந்தை தருவாரா ஐயா? நிச்சயமா உங்களுக்கு அந்த இயேசு ஒரு அற்புதம் செய்வார். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சோட பாஸ்டர் சிஸ்டர் ஹெலன் வின்சென்ட் 5 குழந்தைய கர்ப்பத்தில் தாங்கினாங்க.
என்ன பண்றது? 5 குழந்தையும் மரித்து போச்சு. 6வது ஒரு குழந்தைய கருவில் சுமந்தாங்க. அந்த 6வது குழந்தையும் டாக்டர் போய் பார்க்கும்போது மரித்து போனதா சொன்னாங்க. அந்த பாஸ்டரும் சிஸ்டரும் சேர்ந்து முழங்கால் படிக்கிட்டு 5 குழந்தைகள் கிடைத்தும் 5 குழந்தையுமே மரித்து போச்சு. இந்த 6வது குழந்தையும் மரித்து போனதா சொல்றாங்க. இதை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாங்க. மரித்து 4 நாட்களாகி அழுகி போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின என் இயேசு நிச்சயமா இந்த குழந்தையை எழுப்புவார்னு கண்ணீரோட ஜெபிச்சாங்க. என்ன அதிசயம் பாருங்க, அந்த குழந்தைய உயிரோட கிடைச்சது. அவங்களுக்கு இன்னைக்கு 2 குழந்தை இருக்கு. அப்போ ஒரு முடிவு பண்ணாங்க, கடவுளே இந்த குழந்தைய எனக்கு உயிரோட கொடுத்தா எங்க வாழ்நாள் முழுவதும் எங்க குடும்பமா சேர்ந்து உங்க ஊழியத்தை பண்ணோன்னு சொன்னாங்க. அது மாதிரியே கிங் ஆஃப் குளோரின்னு ஒரு சபையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்னாள் பிரேயர் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் ஏன் 15 வருஷம் குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் அந்த சபையில குழந்தைய பெற்று இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. 5 வருஷம் குழந்தை இல்லாத உங்களுக்கு கர்த்தர் குழந்தை தருது ஒரு சாதாரண விஷயம். ஐயா, நான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன் ஐயா. ஆமாங்க ஐயா, குடும்ப கஷ்டத்தினால தற்கொலை விளிம்புக்கு போயிட்டேன். நான் எங்கள் அம்மா அப்பையும் நீ விஷம் சாப்பிட்டு சாவுன்னு சொல்லலான்னு இருந்தேன். நான் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய வார்த்தைங்க எங்கள் மனசை மாற்றிருச்சு. நான் கண்டிப்பாக இந்த இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஐயா. அவர் என்னையும் ஆசீர்வதிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டால் தெரியும். இந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இயேசுக்கு ஏற்றுக்கிறதுக்கு முன்னால், இந்த கிங் ஆஃப் குளோரி சபைக்கு வர்றதுக்கு முன்னால் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தவங்க, ஏதோ ஒரு சாபத்தால் பாவத்தால் ஏதோ ஒரு இதால் கட்டப்பட்டிருந்தவங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர், எனக்கு நானே பார்த்துருக்கேன் எத்தனையோ பேரை, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க. இவங்களை எல்லாம் ஆசீர்வதிச்ச கடவுள் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமாண்டா கண்ணையா, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இயேசு தான் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு. கண்டிப்பா. ஆமா, நமக்காக இன்று சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை கண்ணீரோடு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. நிச்சயமா இயேசு உங்க ஒவ்வொருவரோட தேவையை நிறைவேற்றுவார். இயேசுவே இயேசுவே இயேசுவே. 3 ஆணிகளால் அடிக்கப்பட்ட 6ஆம் மணி நேரம் வரை எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கினீங்களே இயேசுவே. ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த இயேசுவுக்கு இடையே ஒரு அழகுள்ள மனிதன் இல்லை. அந்த அழகு இன்று எருசலேம் நகர வீதியில் ரோம போர் சேவர்களின் கொடிய ஆயுதங்களாலும் கபட்டு வார்த்தைகளாலும் அடித்து கிழிக்கப்படுகின்றதே. இது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களுக்காக. மணிமகுடம் தாங்க வேண்டிய அந்த தலைகளில் முள்முடிகளை தாங்கினாரே யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, நாம் ஒவ்வொருவரின் பாவங்களுக்காக. போதும் போதும். அந்த இயேசுவை நாம் இந்நாள் வரை கஷ்டப்படுத்தினது போதும். இன்றே ஒரு முடிவெடுப்போம். சகோதரனே, சகோதரியே, உடல் முழுவதும் கிழிக்கப்பட்டு தன்னால் நிமிர்ந்து நிற்க திராணி இல்லாமல் அந்த இயேசு இன்று உங்கள் ஒவ்வொருவரது அருகிலும் வந்து, மகனே மகளே, உனக்காகத்தானே ஒரு கந்தை துணியை போல என்னை அடித்து கிழித்தார்கள். உனக்காகத்தானே, உன் பாவத்துக்காகத்தானே இத்தனை பாடுகளை நான் அனுபவித்தேன். இன்று எல்லோராலும் கைவிடப்பட்டு இந்த சிலுவையில் அனாதையாக நிற்கிறேனே, உன் உள்ளத்தில் ஒரு இடத்தை தரமாட்டாயா என்று உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறார். தந்தை ஆகிய பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாவிகளின் கையில் கையளித்தாரே. நாம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தானே தந்தையின் மனம் மகிழும், அவர் வந்த திட்டம் நிறைவேறும். சகோதரனே, சகோதரியே, போதும். நாம் இந்நாள் வரை அமைதியாக இருந்தது போதும். நம் பாவங்கள், நம்முடைய ஒவ்வொரு கெட்ட குணங்களையும் விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் நம்மை விடுவிக்க முடியும் என்பதை நினைத்து நம்முடைய பாவம் அனைத்து சாபங்களையும் இந்த பாழாய் போன சிலுவையில் அறைந்து ஒரு புது மனிதனாய் எழுவோம். அதுவே நாம் இந்த இயேசுவின் இந்த பெரிய தியாகத்திற்கு தரும் ஒரு உண்மையான மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில்
நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை உபதேசம் என் வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த சிலுவை உபதேசம் என் வாழ்க்கையை மாற்றட்டும். என்னை சுற்றி என்னை வேதனைப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கட்டும். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு நான் சிலுவையின் பாதையை நான் காண்பிக்கட்டும். என் குடும்பம், என் தாய் தகப்பன், என் கணவன் மனைவி, அந்த உறவை நான் சீர்படுத்தட்டும். ஆண்டவரே, நான் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை வந்தாலும் உம்மை விட்டு நான் ஓட மாட்டேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாய் செய்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய தாகத்தை தீர்க்க நீ முன்னுக்கு வருவாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் காரியத்தை முடித்தார். நீ முடிக்கணும். நீ பாதியில விடக்கூடாது. உன் ஆவி தேவனிடத்தில் போகணும், பிசாசினிடத்தில் போகக்கூடாது. உன்னுடைய ஆவி பரிசுத்த தேவனிடத்தில் போகணும். உன்னுடைய ஆவி சபிக்கப்பட்ட சாப பிசாசுக்கு பின்பாய் போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த உபதேசங்களிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த சிலுவை, இந்த சிலுவை, இந்த சிலுவை, இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சிலுவை உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னோடு இடைப்படுங்கப்பா. இந்த குட் ஃப்ரைடே என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த குட் ஃப்ரைடே என் குடும்பத்தை மாற்றட்டும். ஆண்டவரே, இந்த சிலுவையில் நீ மரித்த இந்த நாள் என்னை, ஆண்டவரே, நான் சிலுவையில் அறைகிற நாளாய் மாறட்டும். என்னை தானே நான் சிலுவையிலே அறையட்டும், என்னை தானே நான் சிலுவையிலே அறையட்டும் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த உபதேசம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பூரணமாய் மாற்றட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. துதிக்க பாத்திரரே, எங்கள் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, எங்கள் துணையாளரே, அவற்று காலத்தில் அடைக்கலமே, அதரவே என் அனுகூலமே, அவற்று காலத்தில் அடைக்கலமே, அதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே, எங்கள் சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீரே, எங்கள் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சஞ்சலம் தவிப்போம் நீக்கிவிட்டீர். நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சஞ்சலம் தவிப்போம் நீக்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடுனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். என்ன வந்தாலும் கலங்கிடுனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பேன். யெகோவா நீரே,
விட்டீர், சஞ்சலம் தவிப்பும் நீங்கி விட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன்.